ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த ரிஜிஸ்டர் மேரேஜை பற்றி சொல்லி. அந்த வீடியோ நம்ம போடாமல் விட்டோன்னா நிறைய பேர் இப்போ கேட்குறது என்னென்னா, சார் இப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காக தான் ஒரு வீடியோ ஒன்று. டெய்லி நான் மேரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அதில் எந்த வித இதுவும் இல்லை. பேரண்ட்ஸ் சப்போர்ட் வேணுமா அப்படின்னு இப்போவும் கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலே போதும். நான் வந்து சென்னையில் இருக்கேன். நீங்கள் கேட்குறதெல்லாம் மதுரையில் பண்ண முடியுமா, திருச்சியில் பண்ண முடியுமா, திருநெல்வேலியில் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஏன்னா அவங்களால வர முடியாத சுச்சுவேஷனு, அதனால் அங்கே பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. ஆனால் நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிறது சென்னையில் இருக்கேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் சென்னை வந்தால் வந்து நான் வந்து மேரேஜ் பண்ணி தருவேன். இப்போ ரிஜிஸ்டர் மேரேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2 பேர் இந்துவா, அது வந்து தமிழ்நாடு மேரேஜ் ஆக்ட்டு, இந்து மேரேஜ் ஆக்ட்டு, இது 2ல் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து இந்து மேரேஜ் ஆக்டில் தான் பண்ணுறோம். இப்போ இந்து முஸ்லீமா, இந்த முஸ்லீம் மேரேஜ் வந்து இப்போ வந்து கொஞ்சம் பண்ணுறதில்ல. அது இந்து முஸ்லீம் வந்து சென்னை அட்ரஸாக இருந்தால் நம்ம ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் ஃபைலிங் பண்ணி நோட்டீஸ் போட்டு 30 நாளுக்கு அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ நிறைய பேர் கேட்குறதுனா, 2 பேர் இந்துவாக இருப்பாங்க. அவங்க கேட்குறதுல, சார் நாங்கள் வந்து 30 நாள் நோட்டீஸ் போட்டு பண்ணணுமா, நிறைய பேர் அது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 2 பேர் இந்துனா நோட்டீஸ் பீரியடுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த நோட்டீஸ் போடுறது எது, ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் நோட்டீஸ் போட்டு ஃபைலிங் பண்ணி பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று முஸ்லீமாக இருக்கணும், இல்லை கிறிஸ்டினாக இருக்கணும். இந்து கிறிஸ்டின், இந்து முஸ்லீம் இவங்களாம் வந்து நோட்டீஸ் போட்டு 30 நாள் கழிச்சு ஃபர்ஸ்ட் வந்து நோட்டீஸ் பொண்ணு வீடு சைடு எங்கேயோ அங்கே ஒரு நோட்டீஸ் போடுவாங்க. நோட்டீஸ் வெளியே ரிஜிஸ்டர் ஹவுஸ் வெளியே ஒட்டுவாங்க. பையன் வீடு எங்கேயோ அங்கே ஒட்டுவாங்க. 30 நாள் கழிச்சு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். இதுக்கும் நம்ம 2 பேர் இந்துன்றவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால நீங்கள் வந்து அந்த டவுட்டு கேட்க வேணாம். இன்னொரு டவுட்டு கேட்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடுறோம், ஒரு வருஷம், ஒரு 6 மாதம், ஒரு 3 மாதம் கழிச்சு நாங்கள் வீட்டில் சொல்ல போகிறோம். நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் சைட்லேருந்து ஏதாவது தபால் நோட்டீஸோ இல்லை வீட்டுக்கு இன்ஃபர்மேஷனோ ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வந்து எதுவுமே தெரியாது. நீங்களாம் எப்போ வீட்டில் சொல்கிறீங்களோ எங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சின்னு, அப்போ தான் வந்து தெரியும். மற்றபடி வந்து இந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் சைட்லேருந்து இதுலேருந்து எதுவுமே நோட்டீஸோ இல்லை ஏதோ லெட்டரோ இல்லை மேரேஜ் சர்டிஃபிகேட்டோ எதுவுமே போகாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டேட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். டாக்குமெண்ட் சென்ட் பண்ணிட்டு நான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு PDF ஃபைலு, டிராஃப்ட்டு, எங்கே வரணும், லொக்கேஷனு, என்னென்ன கொண்டு வரணும், ஃபோட்டோ, ஜெராக்ஸ் என்ன கொண்டு வரணும் எல்லாமே நான் வந்து மெசேஜில் அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் அந்த டைம் ஒரு 9:30 நீங்கள் வந்து நான் சொல்கிற லொக்கேஷன் வந்தீங்கன்னா சென்னையில், அதிகபட்சம் ஒரு 2 hours 3 ஹவர்ஸில் உங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணி பில்லு, கவர்மெண்ட் பில்லு கொடுப்பாங்க. அந்த பில்லு உங்கள் கையில் கொடுத்துருவேன். சர்டிஃபிகேட் வந்து ஒரு 3 நாள் கழிச்சு வந்து வாங்க சொல்லுவேன். யார்கிட்ட வாங்கணும், எங்கே வாங்கணும் எல்லாமே நான் சொல்லிடுவேன். 3 நாள் கழிச்சு நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யார் வேணால் வந்து எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நம்ம மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணுறோமோ அந்த இடத்துல நீங்களே கலெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து வீட்டுக்கோ இல்லை மற்றபடி யாருக்கோ தெரியவே தெரியாது. நீங்களாக சொல்கிற வரைக்கும் தெரியாது. இதுதான் ப்ரொசீஜர். டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். 10th 12th ஏதாவது ஒரு மார்க் ஷீட்டு, அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ஓட்டர் ஐடி, ஐடி ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு, இது 3 இருக்கும் நான் கம்பல்சரி. அப்படி இல்லை, ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்னா ஓட்டர் ஐடிக்கு பதில் பேங்க் பாஸ்புக் இருக்கலாம். பேங்க் பாஸ்புக்கு, டிரைவிங் லைசன்ஸ். அட்ரஸ் ப்ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக்கு, டிரைவிங் லைசன்ஸ், இது 3ல் ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஏஜ் ப்ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா டிசி, 10th 12th ஏதாவது ஒரு மார்க் ஷீட்டு, பர்த் சர்டிஃபிகேட் இது இருக்கலாம். அப்படி இல்லை, என்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லை, பேங்க் பாஸ்புக் இல்லை, டிரைவிங் லைசன்ஸ் எதுவுமே இல்லைனா பாஸ்போர்ட் வச்சுருக்கீங்களா, பாஸ்போர்ட் இருந்ததுன்னா வேற எதுவுமே தேவையில்லை. 2 பேர் பையன் பொண்ணுது, பாஸ்போர்ட், ஆதார் கார்டு இது இருந்தால் மட்டும் போதும். நம்ம வந்து அந்த டாக்குமெண்ட் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட், நான் வந்து சென்னையில் இருக்கேன், எப்படி சார், நிறைய பேர் வந்து டவுட்டாகவே ஃபோன் பண்ணுவாங்க. எப்படி நம்பி நம்ம இவ்வளோ தூரம் வர்றது அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. காசு எப்படி நம்ம நம்பி இவ்வளோ நம்ம ஃபீஸ் வந்து சொல்கிறாரு, நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் டெய்லி மேரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கேன். எவ்வளோ பெரிய என்கிட்ட மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இதுவரையும் ஒருத்தர் கூட ஒரு கமெண்ட்ல இவர்கிட்ட போனேன், இவர் வந்து எனக்கு சரியாக எனக்கு பண்ணல, எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல சொல்லிட்டு ஏதாவது ஒரு கமெண்ட் கூட இதுவரையும் நான் பண்ணி பார்த்ததில்லை. ஏன்னா எல்லாரும் வருவாங்க, பண்ணி மேரேஜ் பண்ணி கரெக்டாக பில்லு கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்து நான் வந்து அனுப்பிச்சிடுவேன். அதனால அதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, தைரியமாக டாக்குமெண்ட் அனுப்புங்க. நம்ம வந்து உங்களுக்கு அழகாக நீட்டாக நான் வந்து பண்ணி தருவேன். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாதுங்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.